ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த தபசு காலங்களிலே நாங்கள் எங்களை வெறுத்து எங்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய சுயநலத்தை நாங்கள் மறந்து வெறுத்து இந்த உலகத்துக்குள்ளாக உம்முடைய சிலுவையை சுமக்கின்ற அந்த வாழ்வை நாங்கள் பெறுவதற்கு உம்முடைய வார்த்தைகளான வசனத்தை நாங்கள் தியானிக்கிறோம். இந்த வார்த்தையின் வழியாய் நீர் எங்களோடு கூட பேசி எங்களுக்கு ஒரு புதிய மாற்றத்தை வெளிச்சத்தை தாரும். இயேசுவின் வழியில வேண்டிக் கொள்கிறோம் அன்பு நிறைந்த பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய பெயரிலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். குறிப்பாக இந்த தபசு காலம் என்று சொல்லி வரும்பொழுதே இந்த 40 நாட்கள் எப்படி வாழ வேண்டும், எதையெல்லாம் நாம் கடைபிடிக்க வேண்டும், எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று நாம் திட்டமிட்டு தீர்மானித்து நம்முடைய ஒவ்வொரு நாள் அனுதினத்திலையும் நம்முடைய வாழ்க்கையை இதோடு கூட இணைத்து நாம் பயணம் செய்கிறோம். அதில் கிறிஸ்தவர்களாக நமக்கு இந்த பாடுகள் என்பது மிக மிக முக்கியம். பாடுகள் வழியாகத்தான் இந்த உலகத்திற்குள்ளாக மீட்பு உண்டு, விடுதலை உண்டு என்பதை இயேசுவானவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட இந்த நல்ல ஒரு வாழ்வை இந்த தபசு காலங்களிலே நாம் தெரிந்து கொள்வதற்கு இந்த திருமறை வசனங்கள் நமக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. அந்த வகையில் இந்த நாளிலே நாம் சிந்திப்பதற்காக தியானிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதியை வசனத்தை நான் படிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 24வது வசனம். என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய வாழ்வு உண்டு. அவன் ஆக்கினி தீர்ப்புட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனத்துக்கு உட்பட்டு இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசுவானவர் இந்த வசனத்தை சொல்லுகிற இந்த முழுமையான அர்த்தம் என்பது இந்த அதிகாரம் முழுமையாக நமக்கு கடைசியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய ஆரம்பம் ஒருவேளை யூதருடைய பண்டிகையில் ஆண்டவராக இயேசுவானவர் எருசலேமுக்கு போய் எபிரேய பாஷையில் பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டுக்குட்டி வாசலில் இருக்கிறது என்று அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அங்கே குருடர்கள், சப்பானிகள், சூம்பின உருப்புடையர் முதலான வியாதிக்கார் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுதும் கலக்கும் என்று காத்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற அந்த பகுதியை நாம் ஆரம்பிக்கிறோம். அங்கே 38 வருடங்களாக ஒருவேளை வியாதியில கஷ்டப்படுகிற ஒரு மனிதனை பார்த்து ஆண்டவர் அவருக்கு குணம் அளிக்கிறார். அந்த குணம் அளிக்கிற நாள் என்பது ஓய்வு நாளாக இருக்கிறது என்பதை அவளோடு கூட இருக்கிறவர்கள் எல்லாம் கண்டுபிடித்து இந்த ஓய்வு நாளிலே எப்படி நீங்கள் அவளுக்கு சுகம் கொடுக்கலாம் என்கிறதை மோசேயுடைய சட்டங்களை நியாயப்பிரமாணத்தை சொல்லி அவர்கள் மீது குற்றம் சாட்டுகின்ற ஒரு முன்னுரையை முதன்மையை நாம் பார்க்கலாம். ஆனால் ஆண்டவர் என 24வது வசனத்தில் சொல்லும் பொழுது எப்படி அவர் சொல்லுகிறார் என்றால், என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய வாழ்வுண்டு. இதனுடைய முக்கியமான பொருள் என்னவென்றால், ஆண்டுடைய கடவுளுடைய வார்த்தையை கேட்க வேண்டும், இயேசுவின் மீது விசுவாசம் வைக்க வேண்டும். அப்படி என்றால் அவருடைய வசனம் வார்த்தை என்பது இட்ஸ் மோர் பவர்ஃபுல், அத்தாரிட்டேட்டிவ் வேர்ட். கடவுளுடைய வார்த்தை தான் இந்த உலகத்தை படைத்தது. கடவுளுடைய வார்த்தை தான் ஒரு மனிதனை நல்ல வாழ்வுக்கு நேராக வழிநடத்தது. கடவுளுடைய வார்த்தை தான் ஒரு புதுமையை தந்தது என்று நாம் திருமறையில் படிக்கிறோம். அப்படி அவர் சொல்லுகிற பொழுது இந்த வசனத்தை கேட்டு என்னுடைய அடிப்படையில் பிதாவுடைய சத்தத்திற்கு அவன் செவி கொடுத்து என்னுடைய வார்த்தையை கேட்கும் பொழுது உங்களுடைய வாழ்வுக்கு நித்திய வாழ்வு உண்டு என்று அவர் சொல்லுகிறார். அந்த வார்த்தை தான் ஒரு மனிதனை உயிர்ப்பிக்கிறது. இயேசுவினுடைய காலகட்டங்களில் நீங்கள் அதை திருமறையில் நீங்கள் பார்க்கலாம். யார் யார் என்று சொன்னால், இந்த உலகத்திற்குள்ளாக கைவிடப்பட்ட மக்கள், குற்றூராயிருந்தவர்கள், ஏழைகள், கஷ்டப்படுகிற மக்கள், வாழ்விழந்த மக்களுக்கு என்று அவர் சொல்லுகிறார். அந்த வார்த்தை மிகவும் முக்கியப்படுத்தப்படுகிறது. அதனாலே நாம் இந்த தபசு காலங்களிலே எதை நாம் பெற்றுக்கொள்கிறோம், எதை நாம் தெரிந்து கொள்கிறோம் என்று சொன்னால், ஆண்டோட வார்த்தை மிக மிக முக்கியம். அந்த வார்த்தை தான் ஒரு மனிதனை மீண்டுமாக மாற்றுருவாக்கம் செய்கிறது. அந்த வார்த்தை தான் படுத்து கிடந்தவனை எழும்ப செய்கிறது. அந்த வார்த்தை தான் மரித்து போனவனையும் உயிரோடு கூட எழுப்புகிறது என்பதை ஆண்டவர் மிக தெளிவாய் சொல்கிறார். அதனால என்னுடைய வசனத்தை கேட்கிறவன் பிதாவுடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து இயேசுடைய வார்த்தையை கேட்கக்கூடிய வாழ்க்கையில கடைசி வரைக்கும் நித்திய வாழ்வுண்டு என்கிறதை பற்றி வேத வசனம் தெளிவாக சொல்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம்
12ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்தில் இப்படியாய் அதை நாம் படிக்கிறோம். என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாய தீர்ப்பு நொண்டிருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாட்களிலே நியாயம் தீர்க்கும். அதனாலே இயேசுனுடைய வார்த்தை மிக மிக முக்கியம். அந்த வார்த்தை தான் நம்முடைய வாழ்வுக்கு மிக மிக முக்கியமாக இருக்கிறது. இந்த தபசு காலங்களிலே ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை நாம் உள்வாங்கி கொண்டு அந்த வார்த்தையின் அடிப்படையாய் நாம் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது எனக்குள்ளாக இருக்கக்கூடிய கரைகள், எனக்குள்ளாக பிடித்திருக்கிற துருக்கள் நாம் எல்லாவற்றையும் மாற்றுவதற்கு ஆண்டவருடைய வார்த்தையே மிக மிக முக்கியமானது. அதனால தபசு காலங்களிலே அந்த வார்த்தையை நாம் கேட்டு அவருடைய சிலுவையை நோக்கி நாம் நகரும் பொழுது இந்த சிலுவை தருகின்ற ஆழமான மீட்பை நாம் பெற்றுக்கொள்வதற்கு இயேசு கிறிஸ்து வழியாக நாம் விடுதலை பெற முடியும். அதனாலே அந்த வார்த்தை இந்த உலகத்துக்குள்ளாக நம்முடைய வாழ்வை உள்வாங்கி கொண்டு கடவுள் இந்த வார்த்தையின் அடிப்படையிலே நம்மை வழிநடத்த ஆண்டவர் அருள் புரிவாராக. ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தை ஒன்றை உருவாக்குகிறது. உம்முடைய வார்த்தை இந்த உலகத்திற்குள்ளாக மங்கி எரிந்து கொண்டிருக்கக்கூடிய விளக்கை வெளிச்சமாக மாற்றுகிறது. இந்த உலகத்தில் பாவிகள், சப்பானியர்கள், நடக்க முடியாதவரெல்லாம் உம்மிடத்தில் வந்தபோது அந்த வார்த்தையை சொல்லி அவர்களை மீண்டுமாக ஒரு விடுதலையை தருகிற இயேசுவாக இருக்கிறபடினாலே நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்களும் இந்த தபசு காலங்களில் உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்டு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுதும் நாங்களும் வாழ்வு பெறுகிறோம். எங்களுக்கும் நித்திய வாழ்வுண்டு என்கிறதை திருமறையின் அடிப்படையில் நாங்கள் கற்றுக்கொண்டோம். அந்த வார்த்தையை நாங்கள் தொடர்ந்து பிடித்து பயணம் செய்ய ஆண்டவர் எங்களுக்கு அருள் தார். இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.